ஒரு சேஞ்சுக்காக காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். குடிச்சு பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குதுன்ட்டு அவங்கவுங்க வேலை பார்க்க கிளம்பிட்டாங்க. காலையில் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை பிரண்டை சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரண்டை கூட அதனோட இலையும் சேர்த்து சட்னி அரைக்கிறாங்க விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ அரைச்சி சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் காட்டில் வேலை இருக்குதுன்னு கிளம்பியே எல்லோரும் கிளம்பி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கூரை வீடை சுத்தம் பண்ணதாங்க வந்திருந்தோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடைய அம்மாயி அப்பச்சி வாழ்ந்த வீடாக இப்போ வந்து பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக மேய்ஞ்சி நல்லா தான் இருக்குது. இந்த கூரை வீடு ஒன்று தாங்க வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும். எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு பழைய வீட்டை பார்த்தோன்னா எங்கள் அத்தைக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகமெல்லாம் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. டைம் போனதே தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா காற்றுல தென்னை மட்டையெல்லாம் விழுந்துருந்துச்சு. அதெல்லாம் கையோடு எரிச்சிடலாம் அப்படின்ட்டு எரித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு கிளம்பிட்டு